ஒரு அம்மா வீட்டு வாசல்ல பெருக்கலான்னு சொல்லி வரும்பொழுது அப்ப வாசல்ல ஒரு நாத்தம் பிடிச்ச அழுகி போன பூசணிக்காய் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களும் அந்த அழுகி போன பூசணிக்காயை பார்த்துட்டு, என்ன எழவடா இது, இந்த நாத்தம் வீசுது, யாரு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட்டு போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்போதைக்கு நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற குப்பைகளை மட்டும் பெருக்க வேண்டியதுதான், இந்த அழுகி போன நாத்தம் பிடிச்ச பூசணிக்காய இந்த குப்பை வேலை செய்யறவங்களே வந்து எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசலை மட்டும் பெருக்கிட்டு மூக்க மூடிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களும் ரொம்ப நேரமா அவங்க மூக்க பொத்திக்கிட்டு குப்பை வேலை செய்யறவங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கும் பொழுது அப்ப குப்பை வேலை செய்யற ஒரு வயசானவர் அங்க வராரு. அப்ப அவங்களும், யோ, உங்களுக்காக எவ்வளவு நேரமையா காத்துட்டு இருக்கிறது, எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த நாத்தம் பிடிச்ச அழுகி போன பூசணிக்காய தூக்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும், ஏமா, வீட்டு வாசல்ல இவ்வளவு சுத்தமா பெருக்கினது நீங்க தானே, அப்படியே அந்த நாத்தம் பிடிச்ச அழுகி போன பூசணிக்காய ஓரம் போட்டிருக்கலாம்ல, ஏன்னா யாராவது வண்டியில வந்தோ இல்ல நடந்து வந்தோ வழுக்கி விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட அவங்களும், இந்த நாத்தம் பிடிச்ச வேலையை நாங்க வேற செய்யணுமா, இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச வேலையெல்லாம் உங்களை மாதிரி குப்பை வேலை செய்யறவங்க தான் செய்யணும் அப்படின்னு மூஞ்சால அடிச்ச மாதிரியே சொல்றாங்க. அப்ப அவரும் அந்த நாத்தம் பிடிச்ச பூசணிக்காய கையில தூக்கிக்கிட்டு, நீங்க சொல்றதும் சரிதான், இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச வேலைய எங்களை மாதிரி குப்பைக்காரங்க தான் செய்யணும், ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை மாதிரியான குப்பைக்காரங்க இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச வேலையை செய்யலனா நீங்க தான் நாரி போயிடுவீங்கன்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பா, என்னை பொறுத்த வரைக்கும்